தேவனுடைய வார்த்தைக்கு போகலாம். 9வது வசனத்தை யாராவது ஒருத்தர் படிக்கலாமா? ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள். பாக்கியவான்கள் என்ற வார்த்தையில நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் யார் பாக்கியவான் என்றால் அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள். எதுக்கு அழைக்கப்பட்டவங்க அப்படின்னா, ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள். இப்போ ரொம்ப முக்கியம் என்னன்னு சொன்னால், ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம், அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டவங்க, அந்த அழைப்பை பெற்றவங்க பாக்கியவான்கள். அல்லேலூயா. ரொம்ப பெரிய முக்கியமான ஒரு விஷயம் இது. என்னன்னா, நீங்களாம் பாக்கியவான் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம். பாக்கியவான்னா ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா, அவனுக்கு என்னப்பா கொடுத்து வச்சவன் பாக்கியவான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வேதத்தில் அப்படி சொல்லியிருக்கா? பாக்கியவான்ன்ற வார்த்தையை வேதத்தில் எப்படி சொல்லியிருக்கு அப்படின்னு நமக்கு தெரியணும்ல. அதுக்காகத்தான் நான் ஒரு வசனத்தை உங்களுக்கு சுட்டி காட்டிட்டு அதுக்கப்புறம் அதை உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்கலான்னு நினைக்கிறேன். எது எப்படிப்பட்ட இருந்தாலும் பாக்கியவான் அப்படின்னு சொன்னால், ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1, 2, 3 அந்த 3 வசனங்களை ஒருத்தர் ஒரு வசனம், இன்னொருத்தர் ஒரு வசனம், இன்னொருத்தர் ஒரு வசனம், அப்படி படிங்களேன். ஆமே. இப்போ இந்த வசனம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். தெரியாதவங்க யாருமே இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை, ஆபிரகாமை அழைத்த போது கொடுத்த ஆசீர்வாதம், வாக்குத்தத்தம், இந்த வசனம், இது எல்லாருக்கும் தெரியும். இப்போ இதுக்கும் பாக்கியவானுக்கும் என்னங்க சம்பந்தம் அப்படின்னா, இதில் தான் முக்கியமான விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். முதல் வசனத்தை கவனிச்சு பாருங்க, படிங்களேன். அவ்வளோதான். ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார், முதல்ல உன் தேசம், உன் இனம், உன் தகப்பன் வீடு, இது எல்லாத்தையும் விட்டு முதல்ல புறப்பட்டு எங்கே போனோம்? நான் காமிக்கிற இடத்துக்கு தான் போனோம். உனக்கு வசதியாகிற இடத்துக்கு நீ போகக்கூடாது. கவனிங்க, நான் நீ இந்த இடத்த விட்டு போய்ப்பா, எதனா ஒரு வசதியான இடத்த தேர்ந்தெடுத்துக்க அப்படின்னு சொல்லாமல், நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு தான் நீ போகணும். சரியா? இந்த வார்த்தையை பற்றி அப்படியே அவன் என்ன பண்ணா, அதே அப்படியே செய்கிறான். செய்த உடனே கர்த்தர் சொல்கிறார், நீ அப்படி செய்தா நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாயிருப்ப. இது கர்த்தரால் ஆபிரகாமுக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம். நீ செய்ய வேண்டியது, நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போ. என்னென்ன விடணும்? உன் தேசத்தை விடணும், உன் உணத்தை விடணும், உன் தகப்பன் வீட்டை விடணும். விட்டுட்டு நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போகணும். போனீன்னா நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பேன். இது கர்த்தரிடத்திலிருந்து ஆபிரகாமுக்கு கிடைக்கிறது. 3வது வசனம் பாருங்க, அப்படியே டிஃப்ரெண்டா சொல்றாரு. உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவங்களை நான் சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அல்லேலூயா. இப்போ இந்த வார்த்தையை நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. கர்த்தர் சொன்னதை ஆபிரகாம் செய்யறதுனால என்ன நடக்குதுன்னா, முதல் கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறார். எத்தனை ஆசீர்வாதம்னு சொல்லிட்டு 2வது வசனத்தில் நம்ம பார்க்குறோம். அதே 3வது வசனம் பாருங்க, உலகம் உங்களை ஆசீர்வதிக்கணும். இந்த உலகத்து மக்கள் உங்களை அப்படி ஆசீர்வதிக்கலைன்னா அவங்கள கர்த்தர் சபிப்பார். நீ சபிக்க தேவையில்லை. நீ ஒன்றும் அவங்கள போய் என்ன இப்படி பண்ணிட்டியா, என்ன இப்படி கேட்டுட்டியா, எனக்கு இப்படி துரோகம் பண்ணிட்டியா, ஒன்றும் சொல்ல வேணாம். உனக்கு எதை செய்தாங்களோ அது கர்த்தருக்கே செய்தாங்க. அல்லேலூயா. உனக்கு ஒருத்தர் கெடுதல் உண்டு பண்ணாங்கன்னா
நான் சொல்கிறேன், நீ கவலையே படாமல் ஜெபம் பண்ணு. அந்த கெடுதலுக்கு நிமித்தம் அதற்குரிய தண்டனை அவர்களுக்கு கிடைச்சிடும். அல்லேலூயா. ஏன் அப்படின்னு சொன்னால், இந்த 3வது வசனத்தை நீங்கள் திரும்ப வாசிங்க. உங்களை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன். இங்கே சொல்கிறாரு, உங்களை யாராவது ஒருத்தர் நல்லா இருமா, நல்லா இருப்பா ராஜா, நல்லா இருயா, ஐயா நல்லா இருங்கய்யா, அம்மா நல்லா இருங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அவங்க நல்லா இருப்பாங்க. உங்களை பார்த்து சபிக்கிறாங்கன்னு வச்சுக்க, ஐயோன்னு உங்களை பார்த்து கையை முறிக்கிறாங்கன்னு வச்சுக்க, கண்ணை பிதுக்கிறாங்கன்னு வச்சுக்க, உங்களை பார்த்து மண்ணை வாரி விடுறாங்கன்னு வச்சுக்க, அவங்க மண்ணா போக போகிறாங்கன்னு வசனம் சொல்லுகிறது. நான் சொல்லலை, வசனம் சொல்லுகிறது. பாருங்க, உங்களை சபிக்கிறவர்களை சபிப்பேன். யாருங்க? நான் உங்களை சபிக்கிறவங்களை நீங்கள் திரும்ப சபிங்கன்னு சொல்லலை அவரு. நீங்கள் உங்களை சபிக்கிறாங்களா, நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, அவங்கள நான் சபிப்பேன்னு சொல்றாரு. அல்லேலூயா. அடுத்தது பாருங்களேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ளதான் ஆசீர்வதிக்கப்படும். பூமியில் உள்ள வம்சங்கள் யாரா இருந்தாலும், எப்பேற்பட்டவங்களா இருந்தாலும், அது உன் நிமித்தம் தான் ஆசீர்வாதம் அவங்களுக்கு. உங்கள் ஊரில் நீ இருக்கிறதுனால தாங்க உங்கள் ஊர் ஆசீர்வாதமாக இருக்குது. தெரியுமா உங்களுக்கு? அது ஊர், அவங்களாம் பெரிய பணக்காரர் இருக்கிறாங்க, அவங்களாம் பெரிய வசதி படைச்சவங்க இருக்கிறாங்க, அவங்களாம் ரொம்ப பெரிய ஜாதிக்காரங்களாம் இருக்கிறாங்க, அதனால தான் ஆசீர்வாதமாக இருக்குங்க. நான் சொல்கிறேன், உண்மையிலே சொல்கிறேன், வசனத்தின்படி சொல்கிறேன், நீங்கள் அந்த ஊரில் இருக்கிறதுனால தான் அந்த ஊர் ஆசீர்வாதமாக இருக்குது. அல்லேலூயா. இது பொய்ன்னு சொன்னா வச்சுக்க, இது வசனம் பொய், வசனம் பொய்யாயிடும். அப்போ நீங்கள் கவனிச்சு பாருங்களேன், உங்கள் ஊர் நீ ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னே எப்படி இருந்துச்சு? நீ ரட்சிக்கப்பட்ட பிறகு, நீ அந்த ஊரில் முட்டி போட்டு ஜெபம் பண்ண ஆரம்பித்த பிறகு அந்த ஊர் எப்படி இருக்கு? வித்தியாசம் நீ பார்க்கல. நான் சொல்லி நான் ஆசீர்வாதம் போது அது உன்னுடைய அறியாம, உன்னுக்குள்ளதான் உன் தேசத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அந்த ஒரு ஆள், அதாவது பார்த்தீங்கன்னா 5 நீதிமான் இருந்தா அந்த தேசத்தை சபிக்க மாட்டார், அழிக்க மாட்டார். நீங்க எத்தனை பேர் இருக்கீங்க உங்க ஊர்ல? உங்க நிமித்தம் தான் அந்த ஊர் காப்பாற்றப்படுகிறது. உங்க நிமித்தம் தான், உங்களால தான் அந்த ஊர் இன்னைக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னா அது உங்களால தான். நம்ப மாட்டேங்க போல இருக்க. அப்படி சொன்ன பிறகு ஏதோ நான் ஒத்துக்கிறேங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. சத்தமா சொல்லலாமா? இப்படிப்பட்டவன் தாங்க பாக்கியவான். கர்த்தர் சொல்றதை கேட்கிறவன், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுகிறவன், உலகத்தால் ஆசீர்வதிக்கப்படுகிறவன், உலகம் இவனை சபிச்சா சபிக்கப்படுறவன், உலகத்தின் நிமித்த உலகத்தில் ஆசீர்வதிக்கிறவங்களை ஆசீர்வதிக்கிறவன், எப்படி இவனுக்குள்ள இந்த தேசம் இந்த ஊர் ஆசீர்வாதமாக இருக்குமானா இவன் தாங்க பாக்கியவான். அல்லேலூயா. உங்களில் எத்தனை பேர் இப்படி இருக்கீங்க? யாரும் இல்லையா? நீங்க கர்த்தர் சொன்னதுபடி செய்யலையா? அப்புறம் எப்படி கம்முனுக்கிறீங்க? கர்த்தர் சொன்னபடி செய்யறீங்க, எல்லாத்தையும் விட்டு ஆண்டவரை ஏத்துக்கிட்டீங்க. அப்படி இதுவே சந்தேகமா இருக்கு. இப்போ எல்லாரும் ஓகே தானே? எல்லாரும் ஏத்துக்கிட்டீங்கல்ல? ஆமா, எல்லாரும் ஏத்துக்கிட்டாச்சு. அப்போ நீங்க அவருடைய வார்த்தை. அடுத்தது என்ன செய்யறாருன்னா, உங்களுக்கு அவர் சொன்ன வாக்குத்தத்தம் 2வது வசனத்துல, உன்னை பெரிய ஜாதி, நீ ஒரே சிங்கிள் பேரண்டாக இருப்பீங்க, சிங்கிளாக இருப்பீங்க, இல்லை உங்களை நம்பி நீங்கள் உனக்கு குடும்பம் சின்ன குடும்பமாக இருப்பீங்க. நாளைக்கு அடுத்த ஜெனரேஷனில் நீங்கள் பெரிய ஜாதியாக தேவன் மாற்றப் போகிறார். அல்லேலூயா. அடுத்தது 2வது, உன்னை ஆசீர்வதித்து, முதல்ல உன்னை ஆசீர்வதிப்பேன், அதுக்கப்புறம் உன் பேரை நானே பெருமைப்படுத்தி, நீ பெருமை சொல்லி தருவா, நான் யார் தெரியுமா, நான் யார் தெரியுமா, எங்கள் அப்பா யார் தெரியுமா, எங்கள் அம்மா யார் தெரியுமா, நீ சொல்லவே வேணாம், நான் சொல்கிறேன் இந்த என் பிள்ளை இப்படிப்பட்டவங்கன்னு நானே சொல்கிறேன்னு சொல்லிட்டு தேவன் உங்களை பெருமைப்படுத்துவார். 3வது, நீ ஆசீர்வாதமாய் இருப்ப, நீ ஆசீர்வாதமாய் இருப்ப. இது கர்த்தரிடத்துலேருந்து உங்களுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம். இதில் ஏதாவது இல்லையா உங்ககிட்ட? உங்களை பெரிய ஜாதி ஆக்கலையா? சரி, உங்களை ஆசீர்வதிக்கலையா? உங்கள் பேரை பெருமைப்படுத்தலையா? நீ ஆசீர்வாதமாக இருப்பேன்னு சொன்ன கஷ்டத்தில் இருக்கிறீங்களா? யாரெல்லாம் கஷ்டத்தில் இருக்கிறீங்க? சாப்பாட்டு கூட வழி இல்லாத எத்தனை பேர் இருக்கீங்க? அப்போ நீங்கள் என்ன சொல்லியிருக்கணும்? ஆசீர்வாதமாக இருக்கிறேன்னு சொல்லணும் இல்லையா? ஏன் சொல்ல மறந்துட்டீங்க? அவ்வளோ செய்ததை இதுக்குள்ளே மறக்கலாமா?
ஆண்டவர் செய்த நன்றி, அவருக்கு நன்றி சொல்லி முடிக்கணும்னா இந்த ஜென்மம் நமக்கு போதாது. அல்லேலூயா. சொல்லுங்க, யார் பாக்கியவான்? கர்த்தர் சொல்றதை கேட்டு அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டு, அவரை ஆசீர்வதிக்கிறவங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், அவங்கள சபிக்கிறவங்களை கர்த்தர் சபிப்பார். இப்படி கர்த்தராலும் உலகத்தாலும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒருத்தன் தான் பாக்கியம். நீங்க உலகத்தால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கீங்களா? கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கீங்களா? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுறீங்களா? அப்ப நீங்க தான் பாக்கியவான். சரியா? இப்போ இந்த பாக்கியவான்னு சொன்னா நீங்க பாக்கியவானா இருக்கணும், பாக்கியவானா நடக்கணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இந்த பாக்கியவான்களை குறித்து ஒரு சில வார்த்தைகளை, வசனங்களை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். நிறைய வசனம் இருக்கு. எத்தனை இன்னைக்கு சொல்ல முடியுதோ அத்தனை வசனங்களை நான் உங்களுக்கு சொல்றேன். அவசரமாக சொல்லி உங்களுக்கும் புரியாம எனக்கும் பிரயோஜனம் இல்லாம நான் சொல்லாம எத்தனை வசனங்களை சொல்லி உங்களுக்கு பிரயோஜனப்படுத்த முடியுமோ அத்தனை வசனங்களை நான் உங்களுக்கு சொல்றேன். 1 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 8வது வசனம். ஆமென். அல்லேலூயா. சொல்லலாமா? சொல்லுங்க, யார் பாக்கியவான்கள்? எப்படி சொல்றீங்க? ஒவ்வொரு வாரமும் புது புது வார்த்தைகளை உங்களை கேட்கப்படி எங்களை அவர் பயன்படுத்துறதுனால நீங்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. ஈஸியா புரிஞ்சிடுச்சு இல்ல? அதாங்க. இப்போ நீங்க கவனிச்சிங்கன்னு சொன்னா இந்த வசனம் சாலமோனை பார்த்து சொல்றாரு. சாலமோனை பார்த்து அந்த ராஜஸ்திரீ சொல்றா, உம்முடைய ஜனங்கள் பாக்கியவான்கள், எப்பொழுதும் முன்பாக நின்று உம்முடைய ஞானத்தை கேட்கிற உம்முடைய ஊழியக்காரர்கள் பாக்கியவான்கள். அது யாரது? நீங்க தான், நாம தான். அப்போ நீ கவனிங்க, என்ன அப்படின்னா ஒவ்வொரு வாரமும் அவர் சமூகத்தில் நின்று கர்த்தருடைய ஒவ்வொரு நாளும் நேற்று சொன்ன வார்த்தையை நீங்கள் அதே என்னப்பா போன வாரம் அதே தான் பேசித்தாரு, இந்த வாரமும் அதே தான்ப்பா பேசிக்கிறாரு, ஒன்றும் புதுசாக எதுவும் இல்லையே, ஆத்மா திருப்தி அடையலையே அப்படின்றம இல்லாமல் ஒவ்வொரு நாளும் தேவன் உங்களை ஆத்மாவை திருப்திப்படுத்தும்படியாய் உங்களை வசனங்களை கொண்டு போதிக்கிறார். அல்லேலூயா. 2வது சங்கீதம் 84ஆம் அதிகாரம் 4வது வசனம். ஆமீன். ஒரு சொல்லலாமா? இது யாருங்க? நீங்க தான். அப்போ உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகிப்போச்சு இல்லையா? இப்போ பாருங்க, உம்முடைய வீடு எது? அது ஆலயம். இந்த ஆலயத்தில் வாசமாய் இருக்கிறவர்கள். வாசமாய் இருக்கிறவங்கன்னா யாரு? எப்படி சொல்றீங்க நீங்கன்னு? போக்குவரத்து இருக்கிறது, வாசம் பண்றது, தங்கி இருக்கிறது, இதில் வாசம் பண்றது, இந்த இடத்துல குடி இருக்கிறது, இந்த இடத்துல நாம போக்குவரத்து இருக்கிறது, நாம இந்த இடத்துல எப்பவுமே இருக்கிறோம், எப்போ பார்த்தாலும் எந்த ஞாயிற்றுக்கிழமை பார்த்தாலும் அங்கே நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா நீங்க தான் அதில் வாசமாய் இருக்கிறவர்கள். பாருங்க, உம்முடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியம். அல்லேலூயா. யாருங்க பாக்கியவான்கள்? நீங்க தான். அல்லேலூயா. கர்த்தருடைய வீடாகிய இந்த ஆலயத்திலே வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் எப்பொழுதும் சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க, எப்பொழுதும் யார? ஆமாங்க, கர்த்தரை துதித்து கொண்டே இருப்பார்கள். அல்லேலூயா. பக்தம் பட துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். சொல்லமா? துதிப்பேன். கை தட்டி துதித்து கொண்டே இருப்பேன். அல்லேலூயா. ஆனந்தமே. அல்லேலூயா. ஆனந்தமே. அல்லேலூயா. ஆனந்தமே. அல்லேலூயா. ஆனந்தமே. என்றும் ஆனந்தம் இயேசு தருகிறார். என்றும் ஆனந்தம் இயேசு
கவனிங்க, நல்லது தான் அது. அப்போ நீங்கள் கவனிங்க. நாம் ஃபஸ்ட்டில் பார்த்தோம் பாக்கியவான்னா யாருன்னு பார்த்தோம். எப்படிப்பட்டவன் பாக்கியவான்? கர்த்தராலும் உலகத்தாலும் ஆசீர்வதிக்கப்பட்டவன் தான் பாக்கியவான். அப்போது அதில் நம்ம இருக்கிறோமான்னு பார்த்தா நாம் மட்டும்தான் இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்க இல்லையா? அதில் முதல்ல பார்த்தோம் யார் பாக்கியவான்? தினந்தோறும் அவருடைய வார்த்தையை கேட்குற மனுஷன் பாக்கியவான்னு பார்த்தோம். நீங்கள் அதில் இருக்கிறீங்களா? ஆமாம், அப்போ நீங்கள் பாக்கியவான். ரெண்டாவது என்ன பார்த்தோம்? கர்த்தருடைய வீட்டிலே வாசமாக இருக்கிறவங்க. அதாவது நமக்கு நிறைய எங்கே வேணாலும் ஜெபம் பண்ணலாம், ஜெபம் தோட்டத்தில் கூட கொஞ்சம் ஜெபம் பண்ணலாம். ஆனால் ஞாயிற்றுக்கிழமைனா இந்த வீட்டில் வந்து வாசம் பண்ணுறது ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து பார்த்தீங்களா, இந்த வசனத்தில் 10வது வசனத்தை படித்து பாருங்களேன். 1000 நாளை பார்க்கிலும் ஆண்டவருடைய பிரகாரத்துக்கு செல்லும் ஒரே நாள் தான் நல்ல நாள். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிரகாரத்துக்கு செல்ற ஒரு நாள் இருக்குது பாருங்க, அந்த ஒரு நாள் தான் நல்ல நாள். அப்புறம் ஆகாமியம், அதாவதுன்னா ரொம்ப ரொம்ப செல்வ செருக்கா, ரொம்ப எல்லா வசதியும் நிறைந்த வீட்டில் குடியிருப்பதை பார்க்கலாம். தேவனுடைய ஆலயத்தில் வாசற்படியில் அந்த வாசல்ல உட்கார்றதுக்கு இடம் கிடைச்சா நான் தான் பாக்கியவான். அல்லேலூயா. அதுதாங்க ஆலயம், ஆலயத்தினுடைய மகிமை. மூணாவதாக சங்கீதம் 3வது சொல்லட்டுமா? 5வது 3 8 84 5. அடுத்தது கவனிங்க. உம்மிலே பலம் கொள்ளுகிறவனும் தங்கள் இருதயங்களில் செம்மையான வழிகளை கொண்டு இருக்கிறவர்களும் பாக்கியவான். அடுத்தது சொல்லுங்க, இது என்ன? உம்மிலே பலன் கொள்றது. எனக்கு இயேசுநாதர் இருக்கிறாருங்க. ஹலோ, எனக்கு இயேசுநாதர் இருக்கிறாரு. ஏப்பா நைட்டுக்கு சோறு கிடையாது உனக்கு, அவர் இருக்கிறாருங்க. ஏப்பா உனக்கு போனா போய் சேர மாட்டேப்பா, அவர் இருக்கிறாருங்க எனக்கு. ஏய் இந்த வந்துக்கிற வியாதியில் நீ செத்து போவடா, அவர் இருக்கிறாருங்க எனக்கு. இப்படி யார் ஒருத்தர் அவர் மேலே பலன் கொள்றாங்களோ, அவரை பலனாக நினைக்கிறாங்களோ அவங்க தாங்க பாக்கியவான். அல்லேலூயா. ஒருத்தர் சொல்றாங்க சாப்பாடு இல்லை, பக்கத்து வீட்டில் வாங்கிக்கலாங்க, நிச்சயமா அவங்க பாக்கியவான் கிடையாது. ஏன் கொஞ்சம் பொறுத்து ஜெபம் பண்ணிப்பாரு. தேவன் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளா போக மட்டும் ஆசீர்வதிக்கிற கர்த்தர், நீ நானும் ஆராதித்துக் கொண்டிருக்கிற கர்த்தர். அல்லேலூயா. நாம என்ன நினைக்கிறோம்னா, நாம தரித்திரத்தை போய் அவங்க கிட்ட கொடுத்துட்டு வந்துடலாம், அவங்க ஆசீர்வாதத்தை வாங்கி நம்ம வச்சுக்கலாம். இல்லைங்க, உன் தரித்திரம் உங்ககிட்ட இருந்து தேவன் கிட்ட தான் போகணுமே தவிர வேற யாருக்கிட்டையும் போகக்கூடாது. உன் அவர் ஆசீர்வாதம் நேராக உங்ககிட்ட தான் வரணுமே, வேற யாருக்கும் போகக்கூடாது. அல்லேலூயா. அந்த ஆசீர்வாதத்துக்கு நீங்கள் தான் பாத்திரவானா மாறணும், யாரோ ஒருத்தரை பாத்திரவானா நீங்கள் மாற்றக்கூடாது. சரியா? உம்மிலே பலம் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். அடுத்து சொல்றார் பாருலையே, இருதயங்களில் செம்மையான வழி உள்ளவர்கள். எல்லாத்தையும் நினைக்கிறோங்க, அவங்க இப்படி பண்ணுறாங்க, ஏங்க பிரதர் அவங்க கோயிலுக்கு போகிறாங்க, அந்த சிஸ்டர் கோயிலுக்கு போகிறாங்க, அநியாயம் பண்ணுறாங்க. அவங்க எதனா பண்ணிட்டு போட்டோம், நீ ஒழுங்காக இருக்கியா பாரு. ஏன் இந்த வார்த்தை நான் சொல்கிறேன்னா, அநியாயம் பண்ணுறவன் செய்யட்டும், அசுத்தமாக இருக்கிறவன் இருக்கட்டும், நீதி செய்கிறவன் இன்னும். அல்லேலூயா. நீங்கள் மற்றவங்களை பார்த்து எந்த காரணத்தை கொண்டோம் அவங்க அநியாயம் செய்கிறாங்க நாமளும் செய்வோன்னு தயவு செய்து நினைக்காதீங்க. வசனம் என்ன சொல்லுது? இருதயங்களில் செம்மையான வழி கொண்டிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. அடுத்ததாக நாம சங்கீதம் 106 3வது வசனத்தை படிக்கலாம். நான்காவதாக நியாயத்தை கை கொள்ளுகிறவர்கள். அடுத்தது எக்காலத்திலும் நீதியை செய்கிறவர்கள். நாங்கள் இந்த இடத்துல
நியாயம் நீதின்னு 2 வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. நியாயம்னா என்ன, நீதினா என்ன? என்னவா இருக்கும் இது? 2 வார்த்தை ஒன்னே இடத்துல எழுதி வச்சுக்கிறாங்க. நியாயம்னா ஒன்று, நீதினா ஒன்றா தானே இருக்கணும் இல்லையா? என்னவா இருக்கும்? அது தெரிஞ்சால் நாங்கள் ஏன் அங்கே வந்து உட்காடுறோம், உங்களை பேச விட்டு நாங்கள் உட்காந்துருப்போமா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறீங்களே. என்ன விஷயம் தெரியுமா? நியாயம்னா கர்த்தருடைய கற்பனைகள், நீதினா அவர் சொல்லித் தருகிற நீதி நெறிகள், நீதியான பாதை. இப்போ கர்த்தருடைய சட்டதிட்டங்களின்படியும் கர்த்தருடைய நீதி நியாயங்களின்படியும் நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. சத்தியத்தை கை கொள்றது, அதாவது நியாயத்தை கை கொள்றது. நியாயம்னா சத்தியம், சத்தியத்தை கை கொள்ளணும். அப்புறம் எக்காலத்திலும் நீதியை செய்யணும். நம்ம செய்யறது, ஒருத்தர் யாருன்னா சொல்றாங்க, ஒருத்தர் ஏம்பா அவன் தான்பா இந்த கெடுதல் பண்ணான், நீங்கள் சொல்லணும் அவனை பார்த்து, இல்லை அவன் எந்த காலத்திலும் இப்படிப்பட்ட வேலையை செய்ய மாட்டான்னு உங்கள் மேலே நம்பிக்கை வருதுன்னா நீங்கள் தான் பாக்கியவான். அல்லேலூயா. சொல்லுவாங்களா? முயற்சி பண்ணுறேன், கேட்டது என் காதில். முயற்சி பண்ணுங்க, உங்களை பார்த்து உங்களை நம்புகிற மாதிரி இயேசு எப்படி உங்களை நம்பினாரோ அதே போல் உங்களை சுற்றி இருக்கிற மக்களும் உங்களை நம்பணும். அல்லேலூயா. 5வது சங்கீதம் 119:1. அல்லேலூயா சொல்லமா? இது உங்களுக்கு சொல்லவே தேவை, புரிஞ்சிடுச்சு இல்லை? என்னங்க சொல்லுங்க. கர்த்தருடைய வேதத்தின்படி, வேதத்தின்படி, வேதத்தின்படி எப்படிங்க இது? வசனம் என்ன சொல்லுதோ அதை கேட்டு அதன்படி நடக்கிறது தான் இது பேர். அதாவது ஆண்டு வசனம் என்ன சொல்லுச்சுங்க, சங்கீதம் 1 துன்மார்க்கருடைய ஆலோசனையை கேட்காத. அங்கே தான் போய் உக்காந்து நான் இப்படி பண்ணலான்னு நினைக்கிறேன். தேவ சமூகத்தில் முட்டி போட்டு ஆலோசனை கேட்காம யாருக்கிட்டையோ போய் ஆலோசனை கேட்டுக்கிற. இவங்க ஆலோசனை சொல்லி நீ ஜெயிச்சிருவியா, இல்லை அவங்க தான் போய் ஜெயிச்சிருவாங்களா? தயவு செய்து உங்களுக்கு என்ன ஒரு செய்யணும்னா ஆலோசனையை ஆவியானவர்கிட்ட கேளுங்க. அல்லேலூயா. நேராக போங்க, உங்கள் ஜெபம் பண்ணுற இடத்துக்கு போங்க, யாரும் இல்லாத பார்த்துக்குங்க, டிஸ்டர்ப் யாரும் பண்ணாத பார்த்துக்குங்க. அப்படி வீட்டில் அங்கே டிஸ்டர்ப் வந்து நாங்கள் வாங்க சர்ச்சுக்கு வந்துடுங்க, நான் கொஞ்ச நேரம் 1 மணி நேரம் ஜெபம் பண்ண போகிறேன், சர்ச்சு சாவி கொடுங்கன்னு கேளுங்க. நாங்கள் சாவி கொடுப்போம், உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். நீ 1 மணி நேரமா 2 மணி நேரமா 3 மணி நேரமா இன்னைக்கு முழுக்க கூட அவர்கிட்ட ஆலோசனை கேளுங்க. அவர் தான் ஆலோசனை கர்த்தா. அல்லேலூயா. உலகத்தில் மனுஷங்கிட்ட போய் ஆலோசனை கேட்டிங்கன்னா அவனும் ஒரு நாளைக்கு விருதா போவான், அவன் சொல்கிற ஆலோசனையும் ஒரு நாளைக்கு விருதாவாக போய்விடும். அப்போ நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற, அதாவது அவர் சொன்னார் துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடக்காதே, பாவி வழியில நிற்காத, பரியாசக்காரன் உட்கார இடத்துல உட்காராத சொல்லிட்டார் இல்லை? நீங்கள் ஏன் போய் அங்கேயே அதைத்தான் செய்வேன்னு செய்கிறீங்க? வேதத்தின்படி நடந்தீங்கன்னா இதுக்கப்புறம் நீங்கள் எங்கே போய் நிற்கணும்? துன்மார்க்க ஆலோசனையை கேட்கக்கூடாது. பாவி வழியில், அவன் பாவி, அவன் அநியாயம் செய்யறானா, அந்த வழி நமக்கு தேவையே கிடையாது. எனக்குன்னு ஒரு பாதை உண்டு, அது தனி பாதை, அந்த பாதையை யாராலையும் தடுக்க முடியாது. அல்லேலூயா. ஆமாங்க, அது இயேசுநாதருடைய பாதைங்க. அந்த பாதை, அந்த வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார். அவங்க வேதத்தின்படி நடக்கிறவங்களுக்கு பேர் என்ன தெரியுமா? உத்தம மார்க்கத்தார். அவங்க தாங்க பாக்கியவான். 6வதாக சங்கீதம் 119:2. கவனிங்க. 2வது அவருடைய கர்த்தருடைய சாட்சிகளை கை கொண்டு. அடுத்தது அவரை இயேசு கிறிஸ்துவை முழு இருதயத்தோடு தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். நீங்கள் உங்களுக்கு தெரியுமா முழு இருதயத்தோடு தேடுறது எப்படின்னு? 2 பேர் சர்ச்சுக்கு போய்கிட்டு இருந்தாங்களாம். அவங்க போகிற சர்ச்சுக்கு இங்கேருந்து அவங்க வீட்டிலேருந்து சர்ச்சுக்கு கிளம்பி போகிறாங்க. போகிற வழியில் ஒரு ஏரிக்கரை இருந்துச்சான். அந்த ஏரிக்கரை வழியால் அவங்க போக வேண்டி இருந்துச்சான்.
போகும்போது 2 பேரும் பிரதர்ஸ் 2 பேரும் பார்த்தாங்களாம். அன்னைக்கு பார்த்தா ஏரி மீன் பிடிச்சிட்டு இருக்காங்களாம். மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. எல்லாம் வலையை போட்டு மீனை பிடிச்சி எல்லாரும் அவன் கூடலே மீனை கொட்டிக்கிட்டு இருக்கானா. அதில் ஒருத்தன் சொன்னான், அடா பாய், இன்றைக்கும் தெரியாது போச்சே, நானும் வலையை எடுத்துகிட்டு வந்தால் கொஞ்சம் மீனை பிடிச்சிருப்பேனே அப்படின்னு சொல்லி அவனுக்கு என்னாச்சுன்னு சொன்னால், இல்லைப்பா நீ போயிட்டு வந்துடு, நான் கொஞ்சம் ஏதோ கிடைச்ச விரல் பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் மீன் பிடிக்க போயிட்டானான். இவன் ஒருத்தன் என்ன பண்ணான், அவன் என்ன பண்ணான், சரி என்னதான் இருந்தாலும் ஐயோ ஆண்டவரை, ஐயோ மீனை வேணாம், அது வேணாம், நான் ஆண்டவர் தான் வேணும் அப்படின்னு ஆலயத்துக்கு போயிட்டான். இது நடந்தது என்னன்னு சொன்னால், அவன் ஆலயத்தில் போய் உக்காந்துக்கின்னு அவன் இந்நேரம் வலையை எடுத்தாந்துருப்பானா, மலையை வீசியிருப்பானா, மீனை பிடிச்சிருப்பானா, ஒரு கூட பிடிச்சிருப்பானா, இல்லை ஒரு 2 மீன் பிடிச்சிருப்பானா, இல்லை ஒரு கண்டையும் கிடச்சிருக்குமா, இப்படியே நினச்சிக்கின்னு சர்ச்சில் உட்காந்துன்னு இப்படியே உட்காந்துக்கிறான். இவன் மீன் பிடிக்க போனான் பாரு, இவன் என்ன பண்ணுறான் தெரியுமா, அடப்பா இங்கே அவசரப்பட்டு மீன் பிடிக்க வந்துட்டேனே, ஒரு மீன் கூட கிடைக்கலையே, அவனா கூட சர்ச்சுக்கு போயிருந்தாலும் நிம்மதியாவது இருந்திருக்கும், தேவனுடைய கிருபையாவது இருந்திருக்கும், ஆசீர்வாதமாக இருந்திருக்கும். இவன் மீன் பிடிக்கிற இடத்துல இருந்துக்கின்னு கர்த்தரை நினைக்கிறான். அவன் கர்த்தருடைய ஆலயத்தில் இருந்துக்கின்னு மீன் பிடிக்கிறோன்னு நினைக்கிறான். இன்னைக்கு நிறைய பேர் அப்படி தான். உங்கள் கையில் வருமானத்தை நம்புவீங்க. எனக்கு இந்த மாதம் இந்த வருமானம் இதுதாங்க என் வாழ்க்கையினுடைய டேர்னிங் பாயிண்ட் சொல்லட்டுமா, இதை விட பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லவர். அல்லேலூயா. நீங்கள் ஒரே வழியை, அந்த வழியை ஆண்டவர் ஒருவேளை அடிச்சு போட்டு என்ன பண்ணுவேன், நான் சொல்கிறேன், உனக்கு பணம் வர்ற வழி வரட்டும், அது தப்பு கிடையாது, வந்துக்கிட்டே இருக்கட்டும். அந்த 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 இதுவை ஊற்ற துருக்க வேணாம், அது பாட்டுன்னு வந்துட்டு இருக்கட்டும். நீ பாட்டுன்னு கர்த்தரை தேடு. கர்த்தரை தேட 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 இன்னொரு ஊற்றை அதுலேருந்து வேற இடத்துலேருந்து பிறக்க பண்ணுவார். நீ என்ன பண்ணனா, ஒரு ஊற்று வந்த உடனே அப்பா ஊற்று வந்துடுச்சு, இதுக்கு அப்பாவது கர்த்தராகுது, ஜபம் ஆகுது, ஆட போங்கய்யா, என்னய்யா ஜபம் ஜபம் எப்போ பார்த்தாலும் ஜபம் பைத்தியக்காரத்தனமாக இருக்குது அப்படின்னும் போது ஒரு நாள் என்ன அந்த ஊற்று அடைஞ்சு போச்சு. அப்புறம் வயிற்றுலேயே வாயில் அடிச்சுக்கின்னு ஐயோ ஊற்று அடைஞ்சு போச்சு, ஊற்று அடைஞ்சு போச்சு, ஊற்று அடைஞ்சு போச்சு. நான் ஒன்று சொல்கிறேன், உங்களுக்கு பணம் வர வழியில் வரட்டும், அது தப்பே கிடையாது. எந்த வருமானத்தில் உங்களுக்கு சம்பாதிக்கிறீங்களோ அது சம்பாரிச்சுக்கிட்டே இருங்க. அதை விட அதிகமாக கர்த்தரை தேடுறத விட்டுடவே விட்டுடாதீங்க. அல்லேலூயா. ஏன் அப்படின்னா, ஒரு ஊற்று வருதுன்னா அந்த ஊற்றையே பார்த்துன்னு இருக்காதீங்க. ஊற்று வருது, ஊற்று வருது அப்படின்னு அதையே பார்த்துன்னு இருக்காதீங்க. நீங்கள் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்க. இன்னொரு பக்கத்திலிருந்து ஊற்று புறப்பட வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், நாம் என்ன நினைக்கிறோம் தெரியுமா, என்ன தெரியுமா ஆயிடுறோம், ஒரு ஊற்றை பார்த்த உடனே அப்பா இது போதும், லைஃப்பில் ஓட்டிடலாம். ஒரு நாளைக்கு நின்றுச்சுன்னு வச்சுக்க, அது சுத்தமாக உன்னை ஓட்ட ஆரம்பிச்சிடும். ஆனால் கர்த்தரை நம்பி பாருங்களேன், ஒரு கதவு அடைக்கும், இன்னொரு கதவை தேவன் திறக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு கதவு அடையும், மறு கதவை தேவன் உனக்கு அதுக்கு முன்னமே ஆல்ரெடி திறந்து வைக்க வல்லவர். அல்லேலூயா. அவரால் முடியாது எதுவும் இல்லை. நீங்க என்ன நினைக்கிறீங்க, ஒரு வருமானம் வருது, நான் மறுபடியும் சொல்றேன், அந்த வருமானம் தப்பில்லை, அதை நம்புங்க. அதையே நம்பாதீங்க, அதை நம்புங்க, ஆனா அதையே நம்பாதீங்க. அப்புறம் யாரை நம்புறது, கர்த்தரை நம்புங்க. அல்லேலூயா. இதை காட்டிலும் மேலானவைகளை செய்யக்கூடிய ஒரே வல்லமையுள்ள கர்த்தர் நீயும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே. நிறைய நேரங்கள்ல என்ன பண்ணுன்னா, பிள்ளைங்க சம்பாதிக்க ஆரம்பிப்பாங்க. பெற்றோர்கள் செய்கிற வேலை, பிள்ளைங்க சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. மொத்தத்தையும் தூக்கி அவன் மேலே வச்சிருவாங்க, மொத்த வெயிட்டையும் தூக்கி அவன் மேலே வச்சிருவாங்க. அவன் எவ்வளோ தான் சோம்பான் இல்லையா?
அவன் என்ன பண்ணுறான், ஐயோ வீடு ரொம்ப பாரமாயிடுச்சு, நான் மொத்தத்தையும் நான் தான் சுமக்கணும், எங்கள் அப்பா அம்மாவை சுமக்கணும், அண்ணன் தம்பியை சுமக்கணும், மாமா மச்சானை சுமக்கணும், அக்கா தங்கச்சி சுமக்கணும், இப்படி சொந்த பந்தங்கள்லாம் சுமக்கணும்னு இவன் கர்த்தரை விட்டுட்டு ஓட ஆரம்பிச்சிருவான். எங்கே ஊற்று வருதுன்னு ஊற்ற தேடி 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 ஓடி இவன் ஆத்துமா கெட்டு போயிடுவான், இவன் பாவியாக போயிடுவான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஊற்று வருதா வரட்டும், இன்னொரு ஊற்று வருதா வரட்டும், நீ கர்த்தரை தேடு. அல்லேலூயா. கர்த்தரை தேட 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 ஊற்றும் அடைபடாது, வர்ற இன்னொரு புது ஊற்றையும் உருவாக்க அவரால் கூடும். அல்லேலூயா. அதுதானே சொல்ல ஒரு பக்தா, உம்மால் கூடும் எல்லாம் கூடும், தப்புடு முடிச்சிட்டாரு. சரி, இப்போ கவனிங்க. இப்போ நம்ம என்ன பார்த்தோம்? அவருடைய சாட்சிகளை கை கொண்டு அவரை முழு இருதயத்தோடு தேடுகிறவர்கள் பாக்கியம். அதுதான் முழு இருதயத்தோடு. நீங்கள் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இந்த 3 மணி நேரம் நம்ம சபையில் ஆராதனை, மற்ற இடத்துக்குலாம் 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் கூட நடத்துகிறாங்க, சில இடத்துல 1.5 மணி நேரம் கூட நடத்துகிறாங்க. ஆனால் நமக்கு அந்த 3 மணி நேரமே பத்த மாட்டேங்குதுன்றோம். ஆனால் அவங்களுக்கு எப்படி அந்த 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் பத்துதுன்னு எனக்கு தெரியல, அது என்னான்னு எனக்கும் புரிய மாட்டேங்குது. நம்ம பாருங்கள், 1 மணி நேரம் ஆராதிக்கிறோம், அப்பவும் திருப்தி இல்லை, ஆத்மாவில் ஒரு திருப்தி வரல. 10 நிமிஷத்தில் ஆராதனை முடித்து ஆவியில் நிறைஞ்சி எப்படி பண்ணுறாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், மட்டும் கேட்டுக்குங்க. முதல்ல அவருடைய சாட்சிகளை கைப்பிடிச்சிக்கங்க, முழு இருதயத்தோடு அவரை தேடுங்க. அதை விட பாக்கியம் வேற எதுவும் கிடையாது. நீ அதுக்கப்புறம் நீ போய் ஐயா எனக்கு நான் உதவி பண்ணுங்கன்னு நீ கேட்க வேண்டியதில்லை, உன்னை தான் மற்றவங்க கேட்பாங்க. அல்லேலூயா. ஒரு காலத்தில் நீ போய் மற்றவங்களை உதவி கேட்டிருந்த, இந்த காலத்தில் உன்னை உதவி செய்யும்படியாய் தேவன் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. உன்னை உதவி செய்யும்படியாய் மாற்றி விடுவார். அப்போ நாம் என்ன செய்யணும்னா கர்த்தரை தேடுறதுல முக்கியமாக இருக்க வேண்டும். அடுத்ததாக 7வதாக நீதிமொழிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 13வது வசனம். ஆமேன். அல்லேலூயா சொல்லலாமா? என்னது இது? புரிஞ்சிச்சா? ஞானம், புத்தி. ஞானம்னா தெரியுமா? ஞானம்னா தெரியுமா? ஞானம்னா தெரியுமா? தெரியும், தெரியாது? தெரியும். சொல்லுங்க. அவ்வளோதாங்க நாலேஜ். கொஞ்சம் கூட சுத்தமாக அறிவே கிடையாது அப்படின்றாங்களே, அதுனா அதான் ஞானம், அந்த தெளிவு. பொதுவாக அந்த தெளிவு இல்லாதவங்களை பார்த்தா ஞானம் சொல்லுவோம். நீங்கள் பாருங்கள், இந்த உங்களுக்கு இருக்குதா தெளிவு? என்ன கேட்குறேன்னா உங்களுக்கு அறிவு இருக்குதான்னு கேட்குற மாதிரி இருக்குது. அது அந்த வார்த்தையில் கேட்கல, அந்த அர்த்தத்துலேயும் கேட்கல. ஆனால் உங்களுக்கு இருக்கா அந்த ஞானம்? என்ன ஞானம் அது? கர்த்தரை தேடுனா எல்லாம் நடக்குங்கிற தெளிவு எனக்கு இருக்கு. உங்களால் சொல்ல முடியுமா? அதுதாங்க ஞானம். எல்லாம் இயேசுவாண்ட இல்லாதது எதுவும் இந்த உலகத்தில் இல்லை. இயேசு கொடுக்க முடியாதது இந்த உலகத்தில் எதுவும் இல்லை. இந்த தெளிவு நமக்கு இருந்தால் நாம தான் ஞானம். நமக்கு சில பேருக்கு ஜெபம் பண்ணுவாங்க, அடுத்த நிமிஷம் பக்கத்து வீட்டில் கடன் வாங்குவாங்க. இங்கே ஜெபம் பண்ணுவாங்க, பக்கத்து வீட்டில் போய், பக்கத்து வீட்டில் சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், கடன் வாங்குவாங்க. அப்போ எப்படி உன் ஞானம்? எல்லாம் செய்ய வல்லவர் அவர், அவரால் முடியாது எதுவும் கிடையாது, அவர் ஆசீர்வதிக்கிற தெய்வம், அவர் கூரையை பிரிச்சுட்டு கொட்டுற தெய்வம் எல்லாம் சொல்லிவிட்டு போய் கடத்துக்கு 10 ரூபா கடத்துக்கு கை நிற்கிறியே, நீ இப்போ என் ஞானத்தோடு இருக்கிறியா? இல்லைன்றது கேட்குது என் காதில். ஆமாம். அப்போ உனக்கு என்ன விஷயம்னா, ஞானம் இருந்தால் கர்த்தரை மட்டும் நம்பி இருப்போம். அல்லேலூயா. உலகத்தில் எவ்வளோ வேணாலும் வரட்டுங்க, எவ்வளோ வேணாலும் போட்டோம், என் கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. அவரால் முடியாது எனக்கு செய்யறதுக்கு இந்த உலகத்தில் யாராலையும் என்னை ஆசீர்வதிக்க முடியாதுங்க.
ஒரு மனுஷனுக்கு தெரியுமா, ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு கொடுத்தாலும் இன்னைக்கு ஒரு எல்லாருக்கும் ஒரு 1000 ரூபாய் கொடுக்குறாங்கன்னு வச்சுங்களேன், போதுமா சிஸ்டர்? இன்னொரு 2000 ரூபாய் கொடுத்துருந்தா அது ஒரு பிரச்சனைக்கு தான் தீர்ந்துருக்கும். இப்போ அந்த 1000 ரூபாய் உங்களுக்கு என்ன இல்லை, பத்தலை. சரி, ஒரு 5000 ரூபாய் கொடுத்துட்டு 5000 ரூபாய் போதுமா பிரதர்? இன்னொரு 5000 ரூபாய் சேர்த்து கொடுத்துருந்தா ஒரு பிரச்சனை இருக்கு, அதை தீர்த்துருப்பேன். நான் சொல்லட்டுமா, எவ்வளோ வந்தாலும் நமக்கு அதுக்கு மேலே இன்னொரு தேவை இருக்கு. வர்றதை விட தேவை அதிகமாக இருக்குங்க. ஆமாம். அப்போ என்ன செய்யணும்னா, நாம தேவை இருக்கு, அதை கொடுக்க ஒருத்தர் இருக்கிறார், அவர் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இந்த தெளிவு, இந்த ஞானம், இந்த தெளிவு நமக்கு இருந்தா நிச்சயமா உங்களை யாராலையும் ஒன்றும் செய்ய முடியாது. நீ நிறைய நான் இந்த ஊருக்கு வரும்போது அப்படியே பெரிய ஒரு இது ஒரு பெரிய இது என்னது, அது ஒரு லாரி வருமே, அந்த இல்லை கப்பல்லாம் ஏற்றுவாங்களே, கண்டெய்னர். அந்த 2 கண்டெய்னர் நிறைய பணம், வெள்ளி, தங்கம், அது இது என்னென்னமோ கிடக்குது. அத்தனையும் ஏற்றிக்கின்னு வந்தேன். ஒன்றும் கிடையாது, வெறும் கையோடு வந்தேன். 10 பைசா கூட கையில் இல்லாத தான் வந்தேன். ஒரு பாஸ்டர் சொல்லுவார், 4 நாளோட வேத புத்தகத்தோடு வந்தேன்னாரு. நான் அது கூட இல்லாத தான் வந்தேன். கவனிச்சிங்களா? என்னன்னா, நான் நம்பி போகிறவர் என்ன விடமாட்டார்னு ஒரு எனக்கு தெளிவு இருந்துச்சு, நம்பிக்கை இருந்துச்சு. அந்த நம்பிக்கை என்னை கைவிடவும் இல்லை, நீங்கள் பார்க்குற இடத்துல என்னை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ எனக்கு மட்டும்தான் அவர் ஆண்டவர் இல்லைங்க, எனக்கும் அவர் ஆண்டவர் அப்படின்னு சொல்லுவீங்கன்னு பார்த்தேன். சொல்ல மாட்டீங்க. எங்களுக்கும் ஒரு ஆண்டவர், எங்களுக்கும் ஒரு ஆண்டவர், எனக்கும் அவர் தான் ஆண்டவர். ஆமென், அல்லேலூயா. அந்த தெளிவு நமக்கு இருந்துச்சுன்னா, ஒரு திருவள்ளுவர் கூட சொல்லியிருப்பார்ல, எப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அறிவு சில பேர் சொல்லுவாங்க அரிதுனா, இல்லை, அறிவு தான். மெய்ப்பொருள் காண்பது அறிவு. மெய்ப்பொருளாகிய கிறிஸ்துவை அறிவது தான் அறிவு. அது தாங்க ஞானம். நீங்கள் இந்த உங்களை ஞானவான் இல்லையானாக்கா நானே சொல்ல, நீங்கள் ஞானவான்கள். எப்படி இயேசுவை தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா? அதுவே உங்களுக்கு ஞானம்தான். அது தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும் போதாது, அவரால் மட்டும்தான் எல்லாம் கூடுன்னு தெரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. தேவை இருக்கு, இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன். நீங்கள் பாருங்களேன், உனக்கு ஒரு சைபர் தேவை, இன்னொருத்தருக்கு 2 சைபர் தேவை, இன்னொருத்தருக்கு 3 சைபர் தேவை, இன்னொருத்தருக்கு 5 சைபர் தேவை. தேவை உலகத்தில் இருந்துகிட்டே இருக்கும். அந்த தேவையை சந்திக்கிற ஒரே வழி இயேசுவே வழி. அல்லேலூயா. அடுத்ததாக நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 32வது வசனம். ஆமென். ஒரு அல்லே சொல்லலாமா? பிள்ளைகளே, பிள்ளைகளே. யார் கூப்பிடுறது? அப்பா கூப்பிடுறாரு. யார் கூப்பிடுறது? சத்தமா சொல்லுங்க. யாரை பார்த்து கூப்பிடுறாரு? ஆமா, உங்களை பார்த்து சொல்றாரு. பிள்ளைகளே, நீ யாருக்கு கொடுத்துருக்கிறீங்க? வேற யாருக்கோ கொடுத்துங்கிறதுனால தானே அவர் எனக்கு செவி கொடுங்கன்னு கேட்குறாரு. அப்போ இதுக்கப்புறம் வேற ஒருத்தருக்கு செவி கொடுக்கறத விட்டுட்டு கர்த்தருக்கு செவி கொடுங்க. இவ்வளோதான் விஷயம். ரொம்ப பெருசாக ஒன்றும் கிடையாது. நாம் என்ன நினச்சிக்கிறோம், இதுவரையிலும் நம்ம எதையோ கேட்டுக்கிறோம். அவரு கொடுப்பாரா, எவரு கொடுப்பாரு தெரியலையே, யாரு கேட்டால் கூப்பிட்டா யாரு கேட்கணும்னு கூட தெரியலையே. இது முதல்ல யோசிக்கவே யோசிக்காதீங்க. அவர் மட்டும்தான். அவர் கூப்பிடுற சத்தம் உங்களுக்கு கேட்குதா பாருங்க. தனியாக ஜெபம் பண்ணுறீங்க, தனி ஜெபம் பண்ணுறீங்களா? எப்போவாவது உங்க கூட பேசுறத கேட்டிருக்கீங்களா? பேசுறேங்க பேசுறேன்னு சொன்னீங்க, பேசுறத கேட்டீங்களான்னு கேட்டா ஆமே, ரொம்ப ரகசியமாக சொல்கிறீங்க. அப்போ அது ரகசியமாக முடிஞ்சிடுச்சு. நான் சொல்கிறேன், அவர் மாமிசமான யாவரோடு கூட பேசுகிற தெய்வம். அல்லேலூயா. மற்றவங்க மாதிரி கிடையாது. நீ ஆராதிக்கிற தெய்வம் உன் கூட
பேசுகிற தெய்வம். நான் எப்படி இருந்தா என்கிட்ட பேசுவாரு? இன்னும் கொஞ்சம் இப்பதான் அந்த வசனத்தை படிச்சோம், அதுக்குள்ள வேற எங்கேயும் போல. ஆஹா, செவி கொடுக்கணும். அப்பா நான் வந்திருக்கிறேன், என் கூட பேசுங்கப்பா. அப்பா நீங்க பேசுங்கப்பா. அடம் பண்ணி பாரு. குழந்தைங்க அடம் பண்ணும்போது கொடுத்துட்றோம்ல, நீங்க அடம் பண்ண உங்க அப்பாவும் அப்படிதான். ஏசப்பா அவர் கொடுக்கறதுக்கு வல்லவர், பேசுறதுக்கு வல்லவர், தழுவி கொள்றதுக்கு வல்லவர், ஆதரவு கொடுக்கறதுக்கு வல்லவர், பராமரிக்கிறதுக்கு வல்லவர், உதவி செய்யறதுக்கு வல்லவர், எல்லாத்தை காட்டிலும் எல்லாமா இருக்கிறதுக்கு அவர் ஒருவர் தான் வல்லவர். அல்லேலூயா. அவருக்கு செவி கொடுக்கணும். நாம இதுவரையில எங்கேயோ செவி கொடுத்துருக்கோம், எங்கெங்கேயோ செவி கொடுத்துட்டு இருக்கோம். அப்படியே சத்தம் என்னமோ கேட்குது, ஆனால் இங்கே இயேசுநாதர் கூப்பிடுறது கேட்க மாட்டேங்குது. எங்கேயோ என்னமோ அதுவும் மியாவுன்னு கேட்குது, மியாவுன்னு கேட்குது, இயேசுநாதர் கூப்பிடுறது கேட்க மாட்டேங்குது. எங்கேயோ இடி இடிக்கிற மாதிரி சத்தம் கேட்குது, அதெல்லாம் கேட்குது. பக்கத்தில் உட்காந்து என் மகனே என் மகளே எனக்கு செவி கொடுன்றது கேட்க மாட்டேங்குது. அது கேட்டுச்சுன்னா நான் ஒன்று சொல்லட்டுமா, உங்களுக்கு நிகர் இந்த உலகத்தில் நீங்க மட்டும்தான். அல்லேலூயா. உங்களை இவர் நான் தான் உங்களுக்கு போஷிக்கணும், நான் தான் உங்களை காப்பாற்றணும், கிடையவே கிடையாது. உங்களுக்கு நிகர், உங்களுக்கு நிகரானவர் நீங்க மட்டும்தான். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. உங்களுக்கு நிகர் யாரு? எப்போ? செவி கொடுத்தால். அல்லேலூயா. அப்புறம் அவருடைய வழியை காத்து நடக்கணும். காத்து நடக்கணும்னா அது அவர் வழி எதுன்னு பார்த்து அதில் கருத்தா நடக்கணும். நீங்க பாருங்களேன், நிறைய வழி இருக்கு. இப்போ ஒரு ஜங்ஷன்ல நிற்கிறோம், 4 பக்கம் வழி போகுது. இப்போ நம்ம ஜங்ஷன் கூட்டு ரோட்டில் வச்சுக்கோங்க, ஒரு பக்கம் இந்த பக்கம் வழி போகுது, ஒரு பக்கம் இந்த பக்கம் வழி போகுது, ஒரு பக்கம் நேராக வழி போகுது, ஒரு பக்கம் இந்த பக்கம் வழி போகுது. இதில் எந்த வழி போனால் வந்தவாசிக்கு போகலாம்? அந்த வழியை கண்டுபிடிக்கணும். நான் பாட்டு யாருக்கும் கேட்க மாட்டேங்க, நான் என் மனசில் தோன்ற மாதிரி தான் போவேன். அப்படின்னு நேராக போய் ரைட்டில் திரும்பி வந்தவாசிக்கு போகிறேன் அப்படின்லாம் போகலாம், சுற்றிக்கின்னு போகணும். அப்படி போய் கூட வந்தவாசி போகலாம். நர்மா போய் அந்த நர்மாவிலேருந்து அப்படி ஒரு சலுக்கை போய் சலுக்கையிலேருந்து வந்தவாசி போகலாம். ஏன் இவ்வளோ சுத்து? நேராக வழி தெரிஞ்சா நேராக வந்தவாசி தோருக்கு பக்கத்தில் போயிடலாம். அல்லேலூயா. காரணம் என்னன்னா கர்த்தருடைய வழியை அறிந்து அதை காத்து பத்திரமா நடக்கணும். அப்போ நீங்க பாக்கியவான்கள். அல்லேலூயா. 9வதாக பிரசங்கி 4ஆம் அதிகாரம் 2வது வசனம். குரலிலே சொல்லமா? என்ன சொல்றாங்க? இல்ல என்ன சொல்றாங்க? வசனத்துல என்ன சொல்றாங்க? கிறிஸ்துக்குள்ள இதுக்கு முன்ன செத்தவங்க பாக்கியவான். உயிரோடு இருக்கிறவங்களை விட செத்துட்டவங்க பாக்கியவான். செத்துட்டவங்கன்னு பொதுவாக சொல்லக்கூடாது. கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் பாக்கியவான்கள். கிறிஸ்துவுக்குள் நம்முடைய மரணமே வந்தா கூட அது யாரோ கூட இருக்கணும். வாழ்க்கை வந்தா, சாவு வந்தா, எது வந்தாலும் ஆமாங்க. அதான் ஒரு பக்தவன், நடப்பேன் இயேசுவுடன். எந்த வழி வந்தாலும் நான் நடப்பேன் இயேசு கூட. இப்போ உங்களுக்கு என்னன்னு சொன்னால், மரணமானாலும் ஜீவனானாலும் வேற எந்த சிருஷ்டி ஆனாலும் உங்கள் நோக்கம் என்னவா இருக்கணும்? இயேசுவை கூட நடப்பேன், இயேசு கூட மட்டும்தான் நடப்பேன், இயேசுவோடு மட்டும்தான் நடப்பேன் சொல்லி பாருங்களேன், நடந்து பாருங்களேன். ஐயோ சாவு வந்துச்சு, நான் அங்கே போனால் சாவு வராதுன்னு போனேன். சாவு எங்கே இருந்தாலும் வரும். ஆனால் அங்கேருந்து சாவத்துக்கு இங்கேருந்து சாவத்துக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள், கிறிஸ்து இல்லாமல் மரிக்கிறவர்கள் அவபாக்கியவான்கள். அல்லேலூயா. 10வதாக நான் உங்களுக்கு இன்னைக்கு 10 வசனங்களை சொல்லிடலாம்னு நினச்சேன். அதனால் 10வது வசனத்தை சொல்லி முடிச்சிடலாம். ஏசாயா 32:20வது வசனம். மாடுகளையும் கழுதைகளையும் நடத்தி கொண்டு போய் நீர்வளம் பொருந்திய இடங்களிலெல்லாம்
விதை விதைக்கிற நீங்கள் பாக்கியம். அடுத்தது பாருங்க, எங்க விதை விதைக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். என்ன தெரியுமா? நீங்கள் பைபிளில் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல 4 இடத்துல விதை விதைச்சதை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஒருத்தன் முள்ளுள் இது வழி அருகிலே விதைச்சானான். ஃபஸ்ட்லேருந்து ஒருத்தன் வழி அருகே விதைச்சானான். 2வது ஆள் கற்பாறை உள்ள இடத்துல விதைச்சானான். இன்னொருத்தன் முள்ளு உள்ள இடத்துல விதைச்சானான். இன்னொருத்தன் நல்ல இடத்துல விதைச்சான். யாருக்கு 30, 60, 100 பலன் கிடைச்சது? நல்ல இடத்துல விதைச்சவனுக்கு 30, 60, 100 பலன் கிடைச்சது. 100ங்கிறது நிறைவு. 30 அடுத்தது அப்படியே டபுளா 60, அதுக்கு அடுத்தது 90 தானே வரணும். அப்படியே 100 நிறைவுபடுத்திடுறாரு. சரி, நல்லா கவனிங்களேன். இந்த இடத்துல சொல்லப்படுகிற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த வார்த்தையை நீங்க நல்லா கவனிக்கணும். வழி அருகே விதைக்கிற உங்க விதை எங்க விழுது, அது ரொம்ப முக்கியம். நீங்கள் பார்த்தீங்கன்னா வழியை விதைச்ச ஏதோ போகிற போக்கில் விதைச்சிட்டு போவோம் அப்படின்னு விதைச்சிங்கன்னா வழி அருகே விழுந்த விதை பறவைகள் வந்து பட்சித்து போட்டுரும். பாறையில் விதைக்கிற விதை ஈரம் இல்லாததுனால செத்து போயிடும். முள்ளுள்ள விதைக்கிற விதை முள்ளும் சேர்ந்து வளர்றதுனால அது வளர்ச்சி கூடாது. ஆனால் நல்ல நிலத்தில் விதைக்கிற விதை 30, 60, 100 பலன் கொடுக்கும். அவன் நாங்க பாக்கியவான். நீங்க எதை செய்தாலும் செய்யறது சரியான ஒரு முறை யோசித்துட்டு ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு செய்யுங்க. சில பேர் இருக்காங்க, இவங்க ஒன்று நினச்சிருப்பாங்க, அங்கிருந்து மெனக்கிட்டு வந்து ஐயா நானும் இதை மாதிரி பண்ணலான்னு இருக்கிறேன், பண்ணலாமா வேணாமன் இவரை தூக்கி போட்டு நடுவில் போட்டு வெட்டி போட்ட மாதிரி அர்த்தம். இது என்னன்னா வாலும் தெரியாது தலையும் தெரியாது. ஒன்று வாலாவது தெரியணும், இல்லை தலையாவது தெரியணும். அதை பிடிச்சின்னு போய் கரெக்டாக பதில் சொல்ல முடியும். இவருக்கு வாலும் தெரியல தலையும் தெரியல, இவருக்கு நடுவு கண்டமாக போட்டு வெட்டி போட்ட மாதிரி இது மாதிரி பண்ணலான்னு இருக்கிறேன்யா. இவருக்கு வரம்பாருக்கு பயம். இப்படி சொன்னால் அப்படி போய் மாட்டிக்குவாங்களா, அப்படி சொன்னால் இப்படி போய் மாட்டிக்குவாங்களா. ஆனால் கூடுமான வரை கொஞ்சம் சுதாரித்து பதில் சொல்லுவேன். அவ்வளோ சீக்கிரத்தில் பதில் சொல்லாமல் சுதாரித்து பேசி கொடுத்துக்கினே பதில் சொல்லி சரியான கொண்டாந்து நிறுத்திடுவேன். ஆனால் நீங்கள் நல்லா கவனிங்க, எந்த ஒரு விஷயமும் முதல்ல 1 முறைக்கு 2 முறை நீங்கள் யோசனை பண்ணுங்க, 3 முறை 4 முறை கர்த்தரிடத்துல கேளுங்க. எல்லாம் சரின்னு சொன்னா துணிஞ்சு செய்யுங்க, கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். அல்லேலூயா. இந்த வசனத்தை மறுபடியும் படிங்க. மாடுகளையும் கழுதைகளையும் நடத்தி கொண்டு போய் இங்க இதை இருங்க 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 எக்ஸ்பிரஸ் மாதிரி போறீங்க. இந்த 2 விஷயத்தை முதல்ல கவனிப்போம். மாடு கழுதை இது 2ஐயும் ஏன் எடுத்து போனோம்? இது இல்லாமல் நீங்கள் பாட்டு போய் விதை விதைச்சிட்டா, மாடு இல்லாத போய் விதை வச்சு என்ன பண்ணுவீங்க? கழுதை இல்லாத விதை வச்சு என்ன பண்ணுவீங்க? நான் போய் அதெல்லாம் கிடையாதுங்க, மாடுலாம் தேவையில்லை, நான் போய் விதைப்பேங்க டொபுக்கு டொபுக்குன்னு விதைச்சிருந்தீங்கன்னா அது எப்படி வளரும்ன்றேன். மாடு வேணும், உழணும், தழை போடணும், எருது போடணும், மருந்து போடணும், மருந்து போடுறீங்களா எருவு போடணும், எல்லாத்தையும் போட்டு பக்குவப்படுத்தி அப்புறம் தாங்க உங்கள் விதையை தோணும். அல்லேலூயா. டபுக்குன்னு நான் போவேன், அப்படியே பார்த்து நல்ல விதையை தூக்கிடுவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த 3 பேர் மாதிரி தான். வழி அருகே கற்பாறை முள், இந்த இடத்துல தான் போய் விழும். அதே நேரத்தில் உன் மாட்டை ஓட்டிக்கிட்டு போய் உன் கழுதியை ஓட்டிக்கிட்டு நடத்தி கொண்டு போய் நீர்வளம் பொருந்திய இடங்களிலெல்லாம் விதை விதைக்கிறவர்கள் பாக்கியவான். அப்போ எங்க விதைச்சா 100 வரும் அப்படின்னு அறிந்து புரிந்து செயல்படணும். நம்ம அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம பாட்டுன்னு மனம் போன போக்கில் போகிறது, கண் போன போக்கில் போகிறது, கால் போன போக்கில் போகிறது, அப்படியே போகிறது. நடுவில் நின்று ஏசப்பா கையை விட்டியப்பான்னு, அவர் எப்போ கை விட்டார், எப்போ கை பிடிச்சாரு, நீ விட்டுட்ட, நீ பாட்டு கண்ணை முடிக்கின்னு ஓடிக்கினே இருக்கிற. ஒன்று நல்லா தெரிஞ்சுக்க, விதை விதைக்கிறதுக்கு முன்னே உன் மாட்டையும் உன் கழுதையும் நடத்தி கொண்டு போ. எங்கே போகிற? எங்கே போகிற? நீர்வளம் பொருந்திய இடத்தை தேடிப்போ. அப்புறம் என்ன பண்ணணும்? அப்புறம் விதை விதைங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.